இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எடுத்தோன்னே தேங்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எடுத்தோன்னே தேங்க் பண்ணணுன்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தம்பி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமோ 8 மாதமோ முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொன்னோன்னே நான் சொன்னேன், இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க 2 பேரும். வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார், மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மறக்கல தம்பிங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அப்போ மழையாக இருந்தது, வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க. நான் சொல்ல ரிசீவ் பண்ணி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், உடனே நான் இதை நடிக்கிறேன்ப்பா, என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் சொன்னாங்க ஜீன்னு. ஓ வெரி குட், ஓகே பண்ணுறேன்ப்பா, பண்ணலாம்ப்பா அப்படி சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது தேங்க்ஸ் சொல்கிறது, இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். ஆனால் எனக்கு தெரியும், அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும் 2வது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், கௌசிக் சார், ஜீ எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு, இது நிஜ கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோர்ட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது பார்த்தோன்னே இவங்களாம் ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம், நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கும், மற்றபடி பாலாஜி, இந்த கோகுல் சொல்லியே ஆகணும். என்னென்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 15 நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. நான் எடுக்கும்போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன், பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம், இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும், நிறைய அழுத்தமான வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் சூர்யா பிரதாப்புக்கும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர், கோகுல் என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்கானேன்னு. இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட். அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுங்கப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா, அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் அந்த தெரியும்னு நினைக்கிறேன். அவர் 90s பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும், அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடமுரடாக இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யாருடைய அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன், தைரியமாக இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போயிருக்கேன்னு பயப்படாதீங்களாம் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மறுபடியும் ஜி5க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் கண்டிப்பாக அவசியம் ஜியில் ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து சட்டமும் நீதியும் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். இது மிகப்பெரிய வெற்றி சீரியஸாக வரும். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், நானும்
அட் ப்ரெசென்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ எல்லாத்தையும் பார்த்தவன், அதனால் பார்த்துட்ருக்கவன். அதனால் எனக்கு தெரியும் இது வந்து மிகப்பெரிய கோல் அடிக்கும், பெரிய ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ.